ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெலீரியம் பற்றி பார்க்கலாம். டெலீரியம்னா பிதற்றல் நோய்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு சடனாக நிப்பாட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி டெலீரியம் வரும். மெடிசன்ஸ் மட்டும் இல்லை, போதைப் பொருட்களான ஆல்கஹால், ஸ்மோக்கு, ட்ரக்ஸு, கள்ளச்சாராயம் இந்த மாதிரி பொருட்களையும் தொடர்ந்து லாங் டேர்மாக எடுத்துகிட்டு சடனாக நிப்பாட்டுறதுனால இது மாதிரி வரும். ஸோ இது வந்து இந்த மாதிரி அடிக்ஷனுக்கும் வரும். ரொம்ப நாள் லாங் டேர்மாக இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் லைக் மூளை காய்ச்சல், அப்புறம் கல்லீரல் சிறுநீரக பிரச்சனைனால பெட் பேஷண்ட்டாக இருக்கவங்க, ஹெட் இன்ஜுரி ஆனவங்களுக்கும் இது மாதிரி வரும். ஸோ இது வரும்போது அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க, ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு வேலை வாங்குறது, நைட்டில் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும், டிஃபன் பேக் பண்ணுன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாங்கன்னா அங்கே இருந்துட்டு வயக்காலில் தண்ணி எடுத்து விடு, மம்முட்டி எடு, அந்த மாதிரி ஆடை கட்டு, மாட்டை கட்டு, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பேசுவாங்க. இவங்களுக்கு பூச்சி ஊறுற மாதிரி, யாரோ நிற்கிற மாதிரி உருவமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பூச்சி ஊறுதுன்னு சொல்லி அதை தள்ளி விட்றதுக்கு சும்மா வெறும் கையை வச்சு தள்ளி விட்டுட்ருப்பாங்க. அப்புறம் யாரோ நிற்கிறாங்க, துரத்துறாங்க, அடிக்க வராங்கன்னு சொல்லி ரூம்புக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அவங்களுக்கு வந்து ரியலாகவே யாரோ இருக்கிற மாதிரியும், யாரோ தன்னை தொந்தரவுப்படுத்துகிற மாதிரியும்லாம் தோணும். இதனால் இவங்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன நேரம் இது, எந்த ஊரில் இருக்காங்க, இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. மெமரி இஷ்யூஸும் வரும். சில சமயங்களில் வீட்டில் இருக்கவங்களே மறந்துடுவாங்க. நீ யார், எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களையே ஸ்ட்ரேஞ்சராக பார்ப்பாங்க. ஸோ பயந்துக்குவாங்க. ப்ளஸ் இவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எதுலேயும் பண்ண முடியாது. ஸ்லீப் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். சாப்பிட்றது, தூக்கம் இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, ஒடியாடுறதுன்னு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் உடனே கொடுக்கணும். இது டெலீரியமில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சா உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கொஞ்சம் ரெக்கவரி பண்ணலாம். இவங்களுக்கு இந்த டெலீரியம் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். பிகாஸ் அவங்க யாரோ அடிக்க வர்ற மாதிரி இது பண்ணி தற்காப்புக்காக குச்சி எடுத்து மற்றவங்கள அடிச்சிருவாங்க. இல்லை அவங்களையே அவங்க ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டெலீரியம் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.